சட்டை இல்லாதவனுக்கு எப்படி சட்டம் இருக்கும்? ரைமிங்கா கோவணம் இல்லாதவனுக்கு எப்படி கோபம் வரும்? நீங்க ரைமிங்கா பேசுறீங்க. இல்ல ரைமிங் இல்ல. சட்டை, சட்டம் இதெல்லாம் ரொம்ப ரைமிங்கா இருக்கு. இல்ல ரைமிங் இல்ல, யதார்த்தத்தை. ஓ, சட்டை இல்லாதவங்க எல்லாம் சட்டம் ஃபாலோ பண்ணலையா? எப்படி அரை நிர்வாணத்தோடு தானே கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டு பரிகார பூசைகளை நடத்துகிற ஒரு கூட்டம். அரை நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை. அதெல்லாம் இல்லையே. ஒரு உடம்புல சட்ட துணி போடணும், மேலே உடம்பு மறைக்கணும், கீழே உடம்பு மறைக்கணும். அதுதான் தமிழர் பண்பாடு. அரை நிர்வாணம்ங்கிறது அறைக்கு கீழே உடை மட்டும் மாட்டி மேலே உடம்பை காட்டுறது. அது எதை என்ன பெண்கள் அப்படி நிற்க முடியுமா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அசிங்கம்னு சொல்லுவீங்கல்ல. பெண்கள் அந்த மாதிரி நிற்கல. இல்லை இதை பெண்கள் அந்த மாதிரி நிற்கல. நிற்கக்கூடாதுங்கிறது தான் தமிழர் மரபு. நிற்கிறது யார்? கோயில் கருவறைக்கில் அரை நிர்வாணத்தோடு நிற்பவர்கள் யார்? உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? இந்த ஆரிய கூட்டத்திலேருந்து வந்த பார்ப்பன பெண்களுக்கு ஏன் பேயும் பிசாசும் இதுவரை பிடிச்சதே இல்லை?